ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2.1 வீடு. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. 2 ஸ்பீக்கர் ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ணுற மாரி. எனக்கு தெரிஞ்சதில் ஒரு 10 இன்ச்சு யூஸ் பண்ணிக்கலாம், 18 இன்ச்சு 10 இன்ச் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 12 இன்ச் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். 10 இன்ச்சு 8 இன்ச்சு 12 இன்ச் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளைண்ட்டில் எதுவும் அதிகமாக வராது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டிங் டைப்பில் போர்டு வச்சுருப்போம். ஸ்டாண்டிங் டைப்பில் வச்சு ஹீட் அதிகமாக ஆகாத மாரி ஃபேன்லாம் இன்லெட்டு வர மாரி வச்சுருப்போம். டிஸ்பிளே பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் போர்டு ஒயிட் கலர் டிஸ்பிளே போட்டு பகாரியாவில் போட்டிருப்போம். ஏன்னா மேக்ஸிமம் இந்த கம்பெனி எனக்கு பிடிச்சிருக்குது, நல்லாவும் இருக்கும், ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்குது, அதனால் நான் யூஸ் பண்ணிருப்பேன். ட்ரான்ஸ்ஃபர் பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஓரத்தில் 20 வோல்ட்டு 5 ஆம்பியரு அதிலே 12 வோல்ட் டேப்பிங் தனியாக வந்துடும். நான் பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணிருப்போம். ரெகுலேட்டர் இதிலே ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். சில பேர் பாட்டும் பாடியில் வைப்பாங்க, கேபினெட்டில் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுமாரி நம்ம எதுவும் பண்ணல, நம்ம புல்லியை நீட்டாக இருக்கட்டும்னு வச்சிட்டோம். ஸோ இதில் கேபினெட்டில் உங்களுக்கு வச்சா அந்த அம்மிங் ப்ராப்ளம் அதுமாரி ஒரு சில ப்ராப்ளம் வரும். இன்கேஸ் அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு இதுமாரி வச்சுருக்கேன். 12 வோல்ட் செக்ஷன் தனியாக பிரித்து வச்சு லைட்டிங்க்கு, ஃபேனுக்கு, யூஎஸ்பி போர்டுக்கு எல்லாம் அதையே கொடுத்தாச்சு. கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா 2 கெப்பாசிட்டர் நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் போடுற மாரி பிடி போர்டு, சப்தரி போர்டு இதெல்லாம் என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாரி அந்த கம்பெனி வாங்கி நான் ஆர்டர் பண்ணி நான் போட்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் இப்போ என்ன ரன் ஆகுதுன்னா ஒரு 2 8 இன்ச்சும் ஒரு 12 இன்ச் சப்வூஃபர் ரன் ஆகுது. பக்காவான ரிசல்ட்டாக இருக்குது. ஒரு வீட்டுக்கு பக்காவாக இருக்கும். ஒரு 10க்கு 10 ரூமுக்கு அதுமாரி பக்காவாக இருக்கும். ஒரு டிவிக்கு அதுமாரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். சைஸு ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த லைனில் நான் ஆக்ஸ் லைனை கொடுத்துருக்குறேன். சுவிட்ச் எதுவும் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். சுவிட்ச் யூஸ் பண்ணால் என்ன ஆகுனா கொஞ்சம் குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துடும். எந்த டேகல் சுவிட்ச் வச்சாலும் சரி, புஷ் சுவிட்ச் வச்சாலும் சரி, உங்களுக்கு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இதை இந்த ஆக்ஸ் லைனில் போர்டோட ஆக்ஸ் லைனில் நான் பின்னாடி ஆக்ஸ் நான் கொடுத்துட்டேன். இப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு இது லைன் போர்டில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆக்ஸ் ஏதோ டிவி டிவிடி ஏதோ போட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லைன் போர்டில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த ப்ராப்ளமும் இருக்காது. செட்டாப் பாக்ஸு நீங்கள் எதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தறிப்பட்டறை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு தறியை ஓடுற இடத்துல, சிம்பிளான சவுண்டு இடத்துல இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மேக்ஸிமம் தறிப்பட்டறையாகவே நிறைய ஆம்பு, ஸ்பெஷலாக நிறைய ஆம்பு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா தறிப்பட்டறைங்கிறது வேறு, ஒரு ஹோம் யூஸுங்கிறது வேறு. வீட்டுக்கும் தறிப்பட்டறைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. தறிப்பட்டறையில் வைக்கக்கூடிய ஆம்பு வீட்டுக்கு யூஸ் ஆகுது, வீட்டுக்கு வைக்கிற ஆம்பு தறிப்பட்டறையில் யூஸ் ஆகுது. அது எதுக்குன்னு தனியாக கண்டிப்பாக அசம்பிள் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வீட்டுக்குன்னு அசௌண்ட் பண்ணிட்டு தறிப்பட்டறை யூஸ் பண்ணால் அது செட் ஆகாது. தறிப்பட்டறை எப்படின்னா தறி தாண்டி ஒரு சவுண்டு வரணும். அதை நமக்கு கிளியராகவும் கேட்கணும். அந்த பேஸ் எல்லாம் கிளாரிட்டியோட பஞ்சாகவும் கேட்கணும். சவுண்ட் என் டைம் ரன் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாரி கஸ்டமர் சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆம்பிளிஃபையர் நம்ம பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது. சின்னதாக சாங் ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். நான் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கிறேன் லேப்டாப்பில். சப்பு ரொம்ப இப்போ இந்த இடத்துல இருக்கவே முடியல. ஏன்னா அதுக்குண்டான ஃப்ரீக்வன்சி நம்ம மேட்ச் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி வோல்டேஜ் செட் பண்ணி நம்ம வச்சுருக்கிறோம். இன்னொரு தடவை வைக்கிறேன் பாருங்கள். இது சப்வூஃபரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.